மனைவிக்கு கொடுத்துட்டு சரி பிறகு கொண்டு போய் சிவபெருமானுக்கு நான் படைக்க அந்த கரியை அப்படி செஞ்சுட்டேன். ஆனா என் மனைவிக்கு கொடுக்கும் வேளையில வேலையில என் மனைவி கர்ப்பமாக இருந்தா. ஐயோ கர்ப்பமாக இருந்தா. கர்ப்பமாக பிள்ளை பத்திரமா எதுக்கு வந்தா படுத்து என்னப்பா கேள்வி கேட்டியே படுத்துக்கிட்டியே? இப்பதான் கர்ப்பத்துக்கு வந்திருக்காரு, அடுத்த பிள்ளை அது அது வரைக்கும் நான் படுத்துருக்கேங்கிறீங்க. கர்ப்பமாக இருக்கிற வேளையில இந்த கறியை சாப்பிட்டதும் அந்த காராம்பசு இறந்து விட்டது. ஆமாங்க, சரி இறந்து போயிருச்சு. இறந்து போனதுக்கு அப்புறம் ஊர் நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. சரி இது வேலை என்ன ஒரு விளக்கமாக இருக்கும்னு 4 பேர் சபையில கூட்டி பேச வேலையில அவங்களிடத்துல இங்க நடந்ததை எடுத்து சொன்னேன். அன்றையிலிருந்து என்ன கோவிலுக்கு செல்லக்கூடாது, என்னை பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலையை என் தம்பி பாப்பா தான் பாத்துக்கிட்டு வர்றான். உங்க தம்பி தம்பி தம்பி